தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து 3வது ஆண்டாக ஆளுநர் RN ரவி அரசின் உரையை படிக்காமல் வெளியேறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி காலை சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக ஆளுநரை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். சட்டப்பேரவைக்கு ஆளுநர் RN ரவி வந்ததும் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட ஆளுநர் தேசிய கீதம் பாட வேண்டும் என வற்புறுத்தினார். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்படும் என்று பேரவை மரபை சபாநாயகர் அப்பாவு எடுத்து கூறினார். இதனால் ஆளுநரின் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து 3வது ஆண்டாக ஆளுநர் RN ரவி வெளியேறினார். இதற்கு முன்பு 2023 சுயமரியாதை, பெரியார், திராவிட மாடல் உள்ளிட்ட வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு ஆளுநரின் உரையை RN ரவி வாசித்தார். 2024, 2025 ஆண்டில் தேசிய கீதம் பாடவில்லை என கூறி உரையை வாசிக்காமலேயே ஆளுநர் RN ரவி பேரவையில் இருந்து வெளியேறினார். நடப்பாண்டு ஆளுநர் வெளிநடப்பு செய்த 5 நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையில் இருந்து விளக்க அறிக்கை வெளியானது. அதில் சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டு தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசின் உரையில் உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்கள் இருந்ததாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் தவறான கொள்கையால் தொழில் முனைவோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் 50% அதிகமான பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் கூறியுள்ள ஆளுநர் அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.